இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை இந்த மாலை திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி வாக்கியம் எப்படியாக முடிஞ்சிச்சு? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நாம் பல சமயத்தில் ஆராதனைக்கு வருகிறோம், திருப்பலிக்கு வருகிறோம், மறையுரைகள் கொடுக்கப்படுகின்றன, சிந்தனைகள் கொடுக்கப்படுகின்றன, இறை வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்றன. நாம் செவி மடிக்கிறோம். போதுமா? செவி உள்ளவர்கள் செவி சாய்க்கட்டும். செவி சாய்த்தால் மட்டும் போதுமா? அதை கேட்டால் மட்டும் போதுமா? எனக்கு ஒரு பிரசங்க நான் வைக்க போகிறேன், கேட்டால் போதுமா? போதாது. அப்போ இன்றைக்கு செவி உள்ளவோ செவி சாய்க்கட்டும் என்பது மட்டுமல்ல, செவி சாய்த்தவர்கள் அதை கடைபிடிக்கட்டும் என்கிற நிலைக்கு நாம் போக வேண்டும். எத்தனையோ மறைவுரைகள், எத்தனையோ நற்செய்தி விளக்கங்கள், நற்செய்தி பகிர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்ம கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த நற்செய்தி பகிர்வும் மறைவுரைகளும் வழிபாட்டில் ஒரு பகுதி, வழிபாடில் ஒரு பகுதி, வருகை பாடலை போல, பாவ மன்னிப்பு மன்றாட்டை போல, விசுவாசிகள் மன்றாட்டை போல இதுவும் ஒரு பகுதி. அட்டன் பண்ணிட்டு பங்கேற்று நாம் சென்று விடுகிறோம். அதை வாழ்க்கைக்கு, நம்முடைய தனிப்பட்ட சூழலுக்கு அதை அப்ளை பண்ண நாம் பல சமயத்தில் நாம் முயற்சி எடுப்பதில்லை. நீங்கள் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதை கேட்காதவர்களாகவும் இருந்துட்டு போங்க. அப்படியா? இறை வார்த்தை கேட்பவர்கள் மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். இறை வார்த்தை கேட்டு செல்கிறவர்கள் மணல் மீது வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்யும், காற்று அடிக்கும், புயல் அடிக்கும், வீட்டின் மீது வெள்ளம் தண்ணீர் அடிக்கும், அது இடிந்து விடும். ஆனால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாறையின் மீது வீட்டை கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு, நீங்கள் வெறும் இறை வார்த்தை கேட்கவங்களை மட்டும் இருந்தால் போதாது. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நாம் இறை வார்த்தை கேட்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள். இது அப்படி கேட்டு அப்படியே போவதோடு இல்லாமல் ஏதாவது ஒரு செய்தியை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள முயற்சி எடுப்போம் என்ற எண்ணத்தில் இந்த ஒரு மறைவுரைக்கு நம்முடைய செவிகளை நாம் திறப்போம். இன்றைக்கி நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்தை தியானிப்போம். இன்றைக்கி வாசித்த நற்செய்தி வாசகத்தை அல்ல, இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய முன்பகுதியை நாம் இன்றைக்கு தியானிப்போம். இன்றைக்கு பயிர் களைகள், இந்த வாசகத்தினுடைய ஓமையினுடைய விளக்கத்தை ஆண்டு சொல்லதை கேட்குறோம். ஆனால் அந்த ஓமை நமக்கு ஏற்கனவே நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்தோம். ஞாயிற்றுக்கிழமையில் வந்துச்சு. நிலத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய நிலத்தில் விதைகளை விதைக்கிறார், பயிர் விதைகளை விதைக்கிறார். அது வளர்ந்து வருகிற போது வேலையாட்கள் பார்க்குறாங்க, வந்து தலைவரிடம் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் நிலத்தில் நல்ல விதைகள் தானே போட்டீங்க, களைகள் எப்படி வந்துச்சு? அப்போது தலைவன் சொல்லுகிறார், இது பகைவன் செய்த வேலை, எனவே நாங்கள் போயிட்டு அதை பிடுங்கட்டுமா, களைகளை பிடுங்கட்டுமா? அவர் சொல்லுகிறார், இப்போ விட்டுடுங்க, அறுவடை சமயத்தில் நாம் தனித்தனியாக நாம் அறுவடை செய்வோம், நல்லது எல்லாம் களஞ்சியத்தில் சேர்ப்போம், தானியங்களை களஞ்சியத்தில் சேர்ப்போம், இந்த களைகளை எல்லாம் நாம் கட்டுகளாக கட்டி எரி நரகத்தில் நெருப்பில் நாம் போடுவோம். இந்த ஓமைக்குண்டான விளக்கத்தை தான் இன்னைக்கு சீடர்கள் இயேசு பார்த்து கேட்குறாங்க. அது எங்களுக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்கள், விலைக்கு சொல்லுங்கள். இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நல்ல விதைகளை தனியாக பிரிக்கிறாரு, தீய விதைகளை, களைகளை தனியாக பிரிக்கிறார். மானிட மகன் நல்ல விதைகளை விதைக்கிறார். நல்ல விதைகள் இறை மக்கள், கடவுளை நம்பக்கூடியவர்கள், நேர்மையாளர்கள். தீய விதைகள், களைகள், அது தீயோரை சார்ந்தவர்கள், அதை விதைப்பது பகைவன். அறுவடை காலம்,
அது உலக முடிவு. அறுவடை செய்கிறவர்கள் வானதூதர்கள். நல்லதையெல்லாம் இறையாட்சிக்குள்ளே, கெட்டதையெல்லாம் நரகத்துக்குள்ளே தீப்பிழம்பில் போட்டு எரிப்பாங்க. ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறார். இந்த வாசகத்துக்கு இன்னொரு விளக்கம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, விரும்புவது என்னவென்றால், பயிர் கலை. இப்போ நாம் பயிராக இருக்கிறோம் என்றால், நாம் மிகுந்த தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய அந்த தானியத்தை, நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால், அந்த பயிருக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய, தொல்லையாக இருக்கக்கூடிய, அந்த பயிரை வளர்ப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய, மிகுந்த பலனை கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த களைகளை நாம் எடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அந்த ஊமையில் அந்த பணியாளர் கேட்பாங்க, நாங்கள் இப்போ போய் பிடுங்கிட்டுமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த தலைவன் சொல்லுவான், இல்லை இருக்கட்டும், அறுவடை சமயத்தில் அதை நாம் தனியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அது ஆண்டவருடைய பொறுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருப்பதனால நாம் அப்படியாக அதை தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு சிந்தனையை விட்டுட்டு வேறு ஒரு சிந்தனையாக, வேறு ஒரு கோணத்தில் நாம் அதை யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அறுவடையை நாம் பக்கத்திலே எத்தனை நாட்கள் தான் வைத்திருப்போம்? களைகளை பயிர் பக்கத்தில் எத்தனை நாட்கள் தான் வைத்திருப்போம்? ஒரு நெல்லினுடைய ஆயுள் காலம் அது வளர்ந்து வருவதற்கு எனக்கு தெரியல, அநேகமாக விவசாயிகள் யாராவது பயிர் வேலை செஞ்சிருந்தால் ஒரு 3 மாதம் இல்லையா? கோதுமைகள் தெரியல. நான் 55 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இருக்கிறேன். 55 ஆண்டு காலமும் நான் களைகளினுடைய பக்கத்தில் நான் வைத்திருக்க முடியுமா? இங்கே சில பேர் 60 ஆண்டுகள் நீங்கள் இருப்பீர்கள். 60 ஆண்டுகளும் களைகளை உங்களுடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பயிராக களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய தானியங்களை கொடுத்து விட முடியுமா? நீங்கள் ஒரு 80 வயது உடையவராக இருப்பீர்கள். 80 வயது வரையிலும் களைகளை உங்கள் பக்கத்திலே வைத்துக்கொண்டு நீங்கள் விண்ணரசுக்கு உகந்தவர்களாக இருந்துவிட முடியுமா? அறுவடை சமயத்தில் நாம் களைகளை தனியாக பிடிக்கலாம் என்று ஊமை சொன்னாலும், நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு அந்த ஊமையை அப்படியாக எடுத்துக்கொண்டு நான் சாகிற வரையிலும் எனக்குள்ளே களைகளை வளர்த்து கொள்வேன், கடைசி மூச்சு விடுகிற வரையிலும் களைகள் என் வாழ்க்கையில் இருக்கும், நான் அதை எடுக்க மாட்டேன், அது களைக்க மாட்டேன் என்றால், இறந்த பின்பு நான் எங்கே போவேன்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில் நான் பயிராக இருக்கிறேன். அதே சமயத்தில் என் வாழ்க்கையில் களைகளையும் பாவங்களையும் தீமைகளையும் கெட்டவற்றை நான் கூடவே வைத்திருக்கிறேன். அவற்றோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா நான் எங்கே களஞ்சியத்துக்கு போவேனா அல்ல எங்கே போவேன்? நரகத்துக்கு தான் போவேன். அப்போ எத்தனை வருஷம் களைகள் பயிரோடு இருக்க வேண்டும்? எத்தனை வருஷம் பயிரோடு களைகள் இருக்க முடியும்? அப்போ கொஞ்சம் யோசிக்கணும். விவிலியத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, களைகள் அப்படியே ஒன்றா வச்சுப்போம், கடைசி வானத்துவ உலகம் முடிவு வரைக்கும் அப்படி இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நம்முடைய களைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அதை அப்படியே வச்சு வாழ முடியாது. அப்போது களைகளை எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு உள்ள என்னென்ன களைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எதெல்லாம் பிடுங்கப்பட வேண்டும், எதெல்லாம் எடுக்கப்பட வேண்டும், எதெல்லாம் விலக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்று தெரிந்தால்தான் அதை நாம் எடுக்க முயற்சிருப்போம். பயிரோடு களைகளையும் சேர்த்து அப்படியே ஒன்றா நம்ம வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நிறைய டைம் கொடுத்து இருக்கிறோம். அதுக்கு நிறைய எனர்ஜி நம்ம செலவு பண்ணுறோம். பயிருக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி களைகளுக்கும் போகுது. பயிருக்கு கொடுக்க வேண்டிய டைமு களைகளுக்கும் போயிட்டு இருக்கு. பயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்பு களைகளுக்கும் போயிட்டு இருக்கு. பலன் முழுமையாக கிடைக்காது. பிரியமானவர்களே, நீங்கள் களைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அகற்றினால்தான் கனிகள் அதிகமாக கொடுக்க முடியும். அப்போது என்னுடைய செய்தி என்னென்னா, என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய களைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். எதெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து நான் எடுக்கணும்? என் வாழ்க்கை என்கின்ற அந்த நிலத்துக்குள்ளே பயிராக ஒரு நல்ல மனுஷனாக நான் வளர வேண்டும் என்றால், நான் நல்ல மனுஷனாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய களைகளை நான் எது என எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவைப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அது இருந்தால் அதை நீங்கள் அகற்றுவதற்கு, அந்த களைகளை பிடுங்குவதற்கு நாம் முயற்சிருப்போம்.
நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் கலைகள், கெட்ட விதைகள், கெட்ட பயிர்கள் என்னவென்றால், பெரியமானவர்களே, நச்சுத்தன்மையுடைய மனிதர்கள், நச்சுத்தன்மையுடைய மனிதர்கள், அல்லது நம்மை தீய வழியிலே இட்டுச் செல்லக்கூடிய மனிதர்கள், நம்மை கடவுளுடைய பாதையிலிருந்து விலக்கி சாத்தானுடைய பாதைக்கு, பாவ வாழ்க்கைக்கு நம்மை யாரெல்லாம் நம்மை கொண்டு செல்கிறார்களோ, இந்த நட்பு, அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிற கூடா நட்பு, நமக்கு தேவையில்லாத மனிதர்கள், நம்முடைய எனர்ஜியை கெடுக்கக்கூடியவங்க, நம்முடைய முயற்சிகளை கெடுக்கக்கூடியவர்கள், நம்முடைய ஆற்றலை கெடுக்கக்கூடியவர்கள், நம்மை நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கக்கூடியவர்கள், நம்மை எதிர்மறையாக திங்க் பண்ண வைக்கக்கூடியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகளை தடுக்கக்கூடியவர்கள், நம்மை தீய வழியிலே அல்லது நம்முடைய நேரங்களை வீணடிப்பவர்கள், இதெல்லாம் ஒருபோதும் பயிருக்கு, நல்வாழ்வுக்கு உதவாது. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ இவரை விட்ட நமக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, இந்த உறவை விட்ட நமக்கு யாரும் கிடையாது, இந்த ஃப்ரெண்டை விட்ட நமக்கு யாரும் கிடையாது, இந்த நண்பர்களை விட்ட எனக்கு யாரும் கிடையாது, நான் தனிமரமாயிடுவேன், அதனால் நான் இவர்களோடு ஒட்டி கொண்டிருப்பேன். பிரியமானவர்களே, அது கலை, அது விஷம், அது நச்சுத்தன்மை. நீங்கள் அது எடுக்காத வரையிலும் நீங்களும் நச்சுத்தன்மையிலே ஊறி போயிருப்பீர்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை பற்றி என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ, என்ன நினச்சிப்பாங்களோ, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன்னுடைய பழக்கம் சரியில்லை, உன் ஒழுக்கம் சரியில்லை, உனக்கு எனக்கு செட் ஆகுது என்று தைரியமாக சொல்வதற்கு நாம் பயந்து கொண்டு என்ன செய்கிறோம்? கலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விஷத்தன்மையோடு உள்ள மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கட்ஸ் கிடையாது, இது வேண்டாம், இது தேவையில்லை, இது என் வாழ்க்கைக்கு உதவாது, இந்த தீய பழக்கம், இந்த தீய நட்பு, இந்த தீய உறவுகள் நமக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு நமக்கு கட்ஸ் கிடையாது. அதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆக முதல் செய்தி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலைகள் மிக முக்கியமான கலைகள். உங்களுடைய நல் வாழ்க்கை கெடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய எனர்ஜியை கெடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய நல் முயற்சிகளை கெடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் கலைகளாக பார்க்க முடியுமா? அந்த கலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியுமா? முதல் செய்தி ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் பயிர்களாக இருக்க வேண்டும். அதிகமான களஞ்சியத்தில் நீங்கள் தானியங்களை சேர்க்க வேண்டும் என்றால், நீங்கள் களஞ்சியத்துக்கு, இறையாட்சிக்கு போக வேண்டும் என்றால், உங்களை இறையாட்சிக்கு தடுக்கக்கூடிய, நீங்கள் இறையாட்சிக்கு போவதை தடுக்கக்கூடிய அத்தனை உறவுகளும், பாவ வழியிலே உங்களை இட்டுச் செல்லக்கூடிய அத்தனை உறவுகளையும் நீங்கள் கலைகளாக பாவிக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கலைகள், தீய விதைகள். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனநிலை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ரோடு சரியில்லை, டிராஃபிக்கு, இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில், நம்முடைய ஊர் பக்கத்தில், நாம் இருக்கக்கூடிய பக்கத்தில் எதுவுமே சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க சரியில்லை, யாரும் சரி கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இந்த மனநிலை ஒரு கலையாக இருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்க தோணும், எல்லாத்தையும் எதிர்மறையாக பார்க்க தோணும். நீங்கள் நல்லது நடக்கிற போதும் கூட அதில் இருக்கக்கூடிய குற்றத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் நல்லவர்களை பார்த்தாலும் கூட அந்த நல்லவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றங்களை பார்ப்பீர்கள், தவறுகளை பார்க்கக்கூடிய மனநிலை, எல்லாத்தையும் தப்பு என்று பார்க்கக்கூடிய மனநிலை. எல்லாம் சரி கிடையாது, இது சரி கிடையாது, அது சரி கிடையாது, இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் நல்லவன், எல்லாவற்றையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய, குறைகளை பார்க்கக்கூடிய, குற்றங்களை பார்க்கக்கூடிய இந்த மனநிலை நம்மிடம் இருக்குமானால், பிரியமானவர்களே, நாம் பல வேளைகளில் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனநிலை நம்ம என்ன படுத்தும் என்றால் வருத்தத்தில் கொண்டு போய்விடும். இது நம்மை நெகட்டிவாக மாற்றிவிடும், எதிர்மறையான மனநிலையை கொண்டு வந்துவிடும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நன்மையும் நன்மையாக பார்க்க மாட்டோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை நல்லவர்களாக பார்க்க மாட்டோம். கடைசியில் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் டிப்ரெஷன், மன அழுத்தம். எதுவுமே சரியில்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது,
எல்லாமே தோல்விகள். நான் எதிர்பார்க்கிற போல இந்த உலகம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற போல யாருமே இல்லை. டிப்ரெஷன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்குள்ள இந்த மனநிலையோடு எல்லாவற்றையும் முணுமுணுக்கிற, எல்லாவற்றையும் எதிர்மறையாக பார்க்கிற, எல்லாவற்றையும் நெகட்டிவாக பார்க்கக்கூடிய இந்த மனநிலை, எல்லாவற்றையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இந்த மனநிலை நாம் அதிகமாக வளர்த்து கொண்டோம் என்றால், பிரியமானவர்களே, நாமும் டிப்ரெஷன், நாமும் மன அழுத்தத்துக்கு, நாமும் கவலைக்குள், நாமும் வருத்தத்துக்குள் செல்வோம். நம்மோடு இருக்கிறவர்களையும் வருத்தத்திலே கொண்டு போய் விடுவோம். இது நல் வாழ்வுக்கு, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு, ஏன் ஆன்மீக வாழ்வுக்கு கூட இது ஒரு உதவாது. இது ஒரு கலை. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனநிலை, குறைகளை பார்க்கக்கூடிய மனநிலை நம்மிடமிருந்து எடுக்க முடியுமா? நல்லதை நல்லதாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு இருக்குமா? தவறு என்றால் தவறு என்று சொல்வது சரி, நல்லது. ஆனால் எல்லாவற்றையும் தவறாக, தவறுகளை மட்டுமே பார்க்கக்கூடியவனாக நான் இருந்தேன் என்றால் அது சரியல்ல. நன்மைகளை நன்மைகளாக பார்க்கக்கூடிய நல்ல பார்வை நமக்கு வேண்டும். இது 2வது கலையாக நான் பார்க்கிறேன். இந்த மனநிலை, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனநிலை, இந்த குடும்பம் என்கக்கூடிய, உறவு என்கக்கூடிய, நட்பு எனக்கூடிய எல்லாத்தையும் கெடுத்துடும். 3வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலைகள் நான் என்னவாக பார்க்கிறேன்? இன்றைக்கு எல்லாராலையும் தவிர்க்க முடியாத, எல்லாராலையும் இதை பண்ண முடியாத ஒரு சூழலில் இருப்பது அதிகமாக இன்றைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிற மனநிலை. இது ஒரு கலையாகவே நாம் பார்ப்பது கிடையாது, இது ஒரு விஷயமாக நாம் பார்ப்பது கிடையாது, இது ஒரு தீய ஒன்றாக நாம் பார்ப்பது கிடையாது. The usage of mobile, the usage of social media, இன்றைக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் சொல்கிறேன், ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தன்னுடைய மொபைலை தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறானாம். குறைந்தபட்சமாக சொல்கிறேன். 6 மணி நேரம் வரையிலும் செலவு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் இந்திய நாட்டில் சர்வே சொல்லுகிறது, கணக்கெடுப்பு சொல்லுகிறது, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ண இருக்கிறார்கள். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதில் ஒரு 8 மணி நேரம் நாம் தூக்கத்தில் செலவு செய்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என்றால் 7 நாட்கள் வாரத்தில் எத்தனை மணி நேரம்? 30 நாட்கள். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என்றால் எத்தனை மணி நேரங்களை நாம் வீணடிக்கிறோம்? பெரியமானவர்களே, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதனால் பயன் உண்டு. பிஸ்னஸ் செய்ய முடிகிறது, எஜுகேஷன் கற்றுக்கொள்கிறோம், புதியவற்றை அறிந்து கொள்கிறோம், நல்லவற்றை தெரிந்து கொள்கிறோம், இறைவார்த்தையில் கூட நாம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனா? எப்போது பார்த்தாலும் அதிலே நான் இருக்கிறேன் என்றால் நான் அடிமையாக இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறதை பார்க்கிறேன், என் குடும்பத்தில் மற்றவரோடு பேசுகிற போதும் அதை தவிர்த்து விட்டு நான் தனியாக பேசி கொண்டிருக்கிறேன். நான் வாகனத்தை ஓட்டுகிற போதும் அதை பயன்படுத்துகிறேன், வாகனத்தை ஓட்டுகிற போதும் நான் பேசிக்கொண்டு செல்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் வாகனத்தை ஓட்டுகிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப்போ, ரீல்ஸோ அல்லது ஷார்ட்ஸோ உங்கள் உயிரை விட அது முக்கியமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாகனம் ஓட்டி கொண்டு போகும்போது பேசுகிறது உங்களுடைய உயிரை விட உங்கள் ரீல்ஸ், உங்கள் ஷார்ட்ஸ் முக்கியம் அல்ல. உங்கள் உயிரை நீங்கள் முக்கியமாக நினைக்கலாம் கூட பரவாயில்லை. உனக்கு முன்னாடி போகிறவனுடைய உயிரும் உனக்கு பின்னாடி வரக்கூடியவனுடைய உயிரும் அந்த குடும்பத்துக்கு ரொம்பவும் முக்கியமானது. உங்களுடைய அஜாக்கிரதையினால், உங்களுடைய இந்த மொபைலினுடைய அதிகமான யூசேஜால் அடுத்தவனுடைய உயிருக்கு நாம் ஆபத்து கொடுக்கக்கூடாது. ஆக இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை பாருங்கள். இது ஒரு தீய சக்தி. என்னுடைய நேரத்தை விரயமாக்குகிறேன், என்னுடைய எனர்ஜியை நான் விரயமாக்குகிறேன். இதன் வழியாக நான் என்னுடைய உறவுகளை சுருக்கிக் கொள்கிறேன். ஒரு அடிக்டான ஒரு மைண்டு, ஒரு அடிமையான ஒரு மைண்டு, ஒரு போதை. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் மொபைல் என்கிட்ட இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இது பயிர் அல்ல பிரியமானவர்களே, இது ஒரு கலை, இது ஒரு விஷம். இதை நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை என்றால் நாம் அதற்கு அடிமையாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் நான் இதை எடுப்பேன், கண்ட்ரோல் பண்ண நம்மளால் முடியல அப்படின்னா வேறு எதையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மிஷினை, என் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவ்வளோ நேரம் தான் நான் பயன்படுத்துவேன் என்று என்னால் பண்ண முடியல அப்படின்னா யூ கேனாட் கண்ட்ரோல் எனிதிங். அப்போது இதை நாம் ஒரு விஷயமாக பார்ப்பது கிடையாது, இதை ஒரு கலையாக பார்ப்பது கிடையாது. இது என் வாழ்க்கையை அரிக்கிற, என் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஒரு விஷயம்.
என் நேரத்தை, என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய மைண்டு, என்னுடைய மூளையை செதுக்குகிற, என்னுடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியாக நாம் பார்ப்பது கிடையாது. ஆக இது மூன்றாவது விஷயம். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நமக்கு தீங்கிழக்கூடிய ஒரு கலையாக நாம் பார்ப்பது என்னவென்றால், பிரியமானவர்களே, கம்ஃபர்ட் ஜோன். ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு சவால் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது போதும், இப்படியே இருக்கலாம், இப்படியே வாழ்ந்துடலாம், எந்த ஒரு சேலஞ்சு கிடையாது, எந்த ஒரு ரிஸ்க்கு கிடையாது, எந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த ஆற்றல் கிடையாது. எல்லாருக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் சுகமான வாழ்க்கை நமக்கு பிடிக்கும். துன்பம் இல்லாமல், ரிஸ்க் இல்லாமல், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாது. பெரியமானவர்களே, மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்களினுடைய வலிமையை விட கடலில் இருக்கக்கூடிய மீன்களுடைய வலிமை அதிகம். நீங்கள் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீனை எடுத்து கடலில் போட்டு பாருங்க, என்ன ஆகும்? சுற்றி நிற்குமா? மீன் தொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களை எடுத்து கடலுக்குள்ளே போட்டு பாருங்க, என்ன ஆகும்? நான் இன்னும் ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் கேட்ட போல், ஒரு புரியாத ஒரு கொஸ்டின் கேட்ட போல் அப்படியே நீங்கள் முழிக்கிறீங்களே, என்ன நடிப்பு! ஐயோ அப்பா, செத்துரும். இந்த அலைகளை தாங்கி பிடிக்க முடியாமல் அது செத்துரும். ஆனால் மீன் தொட்டியில் அது சுகமாக இருக்கும். ஏன்னா தீனி அவன் போட்டுடுவான். எந்த விதமான அலைகள் கிடையாது மீன் தொட்டிகளை, எந்த விதமான புயல் கிடையாது, எந்த பெரிய மீனும் இந்த மீன்கள் விழுகக்கூடிய ஆபத்து கிடையாது. சொகுசாக ஜாலியாக சுற்றி நிற்கும் தொட்டி மீன்கள். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம், எந்த விதமான துணிச்சல் தைரியமாக நம்ம எடுக்க மாட்டோம், அப்படியே கம்ஃபர்ட்டாக இருக்குது. பெரியமானவர்களே, இது ஒரு நம்மை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். கலைகள் ரிஸ்க் எடுக்க வேண்டும், சேலஞ்ச் எடுக்க வேண்டும், ஒரு கடல் மீன்களை போடி எடுக்க வேண்டும். சுகமான வாழ்க்கை ஒருபோதும் வெற்றியை கொடுக்காது. சுகமான வாழ்க்கை எப்போதும் நமக்கு சிகரங்களை கொடுக்காது. சேலஞ்சிங்கான லைஃப். ஆனால் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்? ஒரு சொகுசான, ஒரு சுகமான, சேலஞ்சிங் இல்லாத, ரிஸ்க் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது நம்மை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாது. இது ஒரு நம்மை சோம்பேறிகளாக மாற்றக்கூடிய வாழ்க்கை, நம்மை ரொம்ப லேசியாக மாற்றக்கூடிய ஒரு லெத்தர்ஜிக் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக கொண்டு போகும். பிரியமான, இறுதியாக இன்னும் நிறைய இருக்குது நேரம் கருதி, இறுதியாக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு கலை, இன்னொரு விதை என்னவென்றால், எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும், எல்லோரும் என்னை பெருமையாக பேச வேண்டும், எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் நான் பிடித்தமானவனாக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் ஒரு கலை. இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது. எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் என்னை புகழ வேண்டும், எல்லோருக்கும் நான் பிடித்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால், நீங்கள் எல்லாரும் முன்பாக, எல்லாருடைய முகத்துக்கு முன்பாக நீங்கள் முகமுடி போட வேண்டும். நீங்கள் நடிக்கணும். இவருக்கு முன்னாடி அவருக்கு ஏற்ற போல நடிக்கணும், அவருக்கு முன்னாடி அவருக்கு ஏற்ற போல நடிக்கணும், இவங்களுக்கு முன்னாடி இவருக்கு ஏற்ற போல நடிக்கணும். நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை இழந்து விடுவீர்கள். நீங்கள் யார் என்பதை மறந்துடுவீங்க. ஆளுக்கு ஏற்ற போல நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்கள் அடையாளத்தை, உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, உங்களுக்கு ஒரு யுனிக்னஸ் இருக்குது, அது காணாமல் போயிடும். நீங்கள் தைரியமாக எதுவும் பேச மாட்டீங்க, தைரியமாக துணிச்சல் சொல்ல மாட்டீங்க, இது தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் பிடித்தமானவனாக இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயிராக நிறைந்த தானியங்களை கொடுக்கக்கூடியவராக நாம் இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய தீய கலைகள் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னது இருக்கும், இதை நம்மால் எடுக்க முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கையை அரித்து கொண்டிருக்கிற, பிடுங்கி கொண்டிருக்கிற வேர்களை சுருக்கி அதனுடைய பலனை அடையாமல், வாழ்க்கையுடைய நிம்மதி அடையாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள். இறுதியாக நம்ம எல்லாரும் ஒரு கான்செப்டை ரொம்ப நம்பிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்தை ரொம்ப நம்பிக்கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்தால்தான், அடிஷ்னல் நிறைய விஷயங்களை நாம் சேர்த்து கொண்டு இருப்பதால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என நாம் நினைக்கிறோம்.
எதை ஆட் பண்ணிக்கணும், எதை சேர்க்கணும், எதை சேகரிக்கணும், எதை கொண்டு வரணும். நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சேகரித்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆடிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை லைஃப், பிரிங்கிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை லைஃப். அது வந்தால், அது பணம், புகழ், பெருமை இதெல்லாம் நிறைய வந்தால் என் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மை அதுவல்ல. என் வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் இழக்க தொடங்கினால், என் வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்களை எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கினால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் இழப்பதில் தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இருக்கிறது, சேர்ப்பதில் அல்ல. உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை இழப்பான் என்றால் பயனில்லை. நாம் பயிர்களாக இருக்க வேண்டும் என்றால் கலைகளை இழக்கத்தான் செய்ய வேண்டும், அது களை எடுக்கத்தான் செய்ய வேண்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனது பேரன்புக்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகிறோமான புனித அந்தோனியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரை இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உணர்வுகளாய் வாழ இடமன்றாடும். உடல் ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோனியாரை நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரை எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கரணிநாதன் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரை நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரை எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோனியாரை நாங்களும் அருள்வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும்